பொதுவாக நம்ம இந்தியன் ரோட்ல இருக்கக்கூடிய நம்ம சென்னையில இருந்தோ இல்ல பெங்களூருக்கோ ஓட்டுற மாதிரியான இது அங்க கிடையாது. அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெருசா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க பெருசா பார்க்கவே முடியாது. ரூல்ஸ் ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கும். அதற்கான இன்னும் கரெக்ட்டான அந்த விசாரணையில என்ன நடந்திருக்குன்றது அவங்க சொல்லப்படல. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பேருந்தோட ஸ்பீடே 80 டூ 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு மேலலாம் அதிகமான ஸ்பீட் இருக்கும்லாம் சொல்லவே படல. இப்ப நீங்க இங்க பெங்களூர்லயே பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பெங்களூர் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வந்த ஒரு பஸ் வந்து தீபாவளி டைம்ல ஒரு பைக் வந்து ஆப்போசிட் வந்து விழுந்ததுல அந்த பஸ்ஸோட கீழ போய் அந்த பைக் போய் மாட்டுது. அது அப்படியே தேய்ச்சுக்கிட்டே வருது. அந்த தேய்ச்சுட்டு வர்றதுல ஒரு ஃபயர் ஆகுது. அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடி ரூபாய்க்கு விலை மதிப்புள்ள மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. அந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி பல்ஜ் ஆகுது. அந்த பேட்டரியிலிருந்து வரக்கூடிய ஸ்பார்க் வண்டிய ஃபுல்லா காலி பண்ணுது. உள்ள இருக்கக்கூடிய எல்லா பேருந்து பயணிகளுமே 20, 21 பேர், 22 பேர் கிட்ட இறந்து போறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்கும். அது வந்து நீங்க விசாரணையின் பேர்ல அது பார்க்கும்போது தான் தெரியும். பொதுவா நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனா வந்து டேங்கர் லாரி மோதுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, அது வந்து கண்டிப்பா வந்து ஒண்ணு அந்த டிரைவர் வந்து தூங்காம ஓட்டியிருந்திருக்கலாம். அதாவது ஒரு டயர்ட்ல இருந்திருக்கலாம். அல்லது முன்னாடி இருந்திருக்கக்கூடிய வண்டி சடனா ஸ்டாப் ஆயிருக்கலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.